ஸ்டார்டிங்லேயே இங்கே ஒரு குண்டு பொண்ணை காட்டுறாங்க. இவளோட லைஃப்பில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே அவள் குண்டா இருக்கிறது தான். பட் சாப்பிட்றப்ப அவளுக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு சாப்பிட்றா. அதுக்கப்புறம் டயட் இருக்க போகிறேன், 10 நாளில் 10 கிலோ குறைக்கிறேன் பாருங்கடா அப்படி சொல்லிட்டு ஹீரோயினும் என்னென்னத்தோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ட்ரெஸ் கடைக்கு போனால் ட்ரெஸ் பத்தாது, ஸ்லிப்பர் கடைக்கு போனால் ஸ்லிப்பர் பத்தாது, லிஃப்ட்டில் ஏறி நின்னா லிஃப்ட் கூட ஓவர் வெயிட்னு காட்டுறதுனால ஹீரோயினை வெளியே துரத்தி விட்டுறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கிறதுனால ஹீரோயின் பயங்கரமா வெக்ஸ் ஆகுறா. ஒரு நாள் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கூட வெளியே போயிட்டு வர்றப்ப ரோட்ல ஒரு முயல்குட்டி வந்து இருக்கிறத பாக்குறா. அப்படி அந்த முயல்குட்டி எடுத்து பார்க்கறப்ப அதுக்கு காலில் அடிபட்டிருக்கு. அவளும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அந்த முயல்குட்டியை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நாள்ல அந்த முயல்குட்டிக்கு வந்து கால் சரியாயி அது பாட்டுக்கு இங்கே ஓட ஆரம்பிக்குது. அதை பிடிக்க பின்னாடியே போய் ஒரு பங்களாக்குள்ள மாட்டிக்கிறா. அது பார்த்தா ஏதோ மாயாஜால அறை மாதிரி இருக்கு. அங்க ஒரு தாத்தா இருக்காரு. இந்தா நீ இவ்வளவு நாள் கவலைப்பட்டதுக்கான மருந்து அப்படி சொல்லி அவகிட்ட கொடுக்குறாங்க. இப்போ அவ ஒரு இருட்டு அறைக்குள்ள போற மாதிரி இருக்கு. அதுல பார்த்தா அவளோட போட்டோ ஒல்லியா இருக்கு. இந்த மருந்தை யூஸ் பண்ணா நம்ம உண்மையாவே ஒல்லியா வருவோமோ அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த மருந்தையும் அன்னைக்கு நைட் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறா. அடுத்த நாள் காலையில பார்த்தா ஹீரோயின் பயங்கரமா ஒல்லி ஆயிடுறா. அதுல இருந்து ஹீரோயின் எங்க போனாலும் இவ்வளவு அழகா இருக்க அப்படி சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. இவளோட அழகையும் அவளே ரசிச்சுட்டே இருக்கா.